சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராததற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராததற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா வணக்கம். இபிஎஸ் தன்னுடைய கண்டன அறிக்கையில் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு அந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை விடுவிக்காதது குறிப்பிட்டும், மேலும் நிதியை போராடி பெறாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கியமா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு 2024-25 ஆண்டிற்கான முதல் தவணையான 573 கோடியை கடந்த ஜூன் மாதமே தமிழக அரசுக்கு விடுவித்திருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு தனது பங்கு தொகையை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதற்கு காரணமாக புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு அமல்படுத்தவில்லை என்று மத்திய அரசு கூறுவதாக செய்திகள் வருவதாகவும் அந்த அறிக்கையில அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்தியா கல்வியில் சிறந்த நாடு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் பார்த்தோம் அப்படின்னா, உலகிலேயே மனித வளம் அதிகம் உள்ள நாடு. இந்த நாட்டில் தங்களுடைய கொள்கையை கல்வித்துறையில் திணித்து மனித வளத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் தற்போதைய மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது கண்டிக்கத்தக்கதாகும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் ஒரே வார்த்தையில் அழைத்தோம், மத்திய ராணுவ அமைச்சர் நேரில் வந்து கருணாநிதியின் நாணயத்தை வெளியிட்டார் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் திமுக முதலமைச்சர் அதே போன்று ஒரே வார்த்தையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராததும் நீட்டை ஒழிக்காததும் ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மேலும் தன்னுடைய குடும்பம் பெருமை ஊருக்கு பறைசாற்ற மத்திய அமைச்சர்களை வருந்தி அழைத்து பாஜகவுடன் சமரசம் செய்து கொண்ட முதலமைச்சர் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க மத்திய அரசை வலியுறுத்தாதது ஏன் என்ற கேள்வியையும் கூட எழுப்பியிருக்கிறார். இரட்டை வேடம் போடும் திமுக தங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள மாநில அரசுகளை மிரட்டும் பாஜகவும் இணைந்து நடத்தும் நாடகங்களால் தமிழகத்தில் மாணவர்கள் மற்றும் கல்வியலாளர்களின் நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு முதல் தவணையாக இதுவரை விடுவிக்காததால் சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையும், கல்வி உரிமை சட்டம் கீழ் தனியார் பள்ளியில் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு மாநில அரசு பள்ளி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு நிலை இருப்பதான செய்திகள் வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மாணவர்களினுடைய வாழ்க்கையில் விளையாடுவதை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், மாணவர்கள் மற்றும் கல்வியலாளர்களின் நிலையினை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக எந்தவித நிபந்தனையுமின்றி சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் முதல் தவணை நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2019-24 காலகட்டங்களில் தமிழகத்தின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல் அமைதியாக இருந்தது போல் இல்லாமல் உரத்த குரலில் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதியை போராடி பெற்று தர வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலையும் கூட அறிக்கையில முன் வச்சிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.